அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆல் கிளியரா? வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா சொல்லுங்க பார்த்து. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். இந்த இடத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். போட்டோனா என்ன? லைட். பாஸ்பாரிலேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் பாஸ்பேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடிபியோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. திஸ் இஸ் பாஸ்பாரிலேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். சன்லைட் இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் அப்போ பாஸ்பாரிலேஷன், அதாவது ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறத போட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போட்டோ பாஸ்பாரிலேஷன் எங்க நடக்கும்? லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குதோ அங்கதான் நடக்கும். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? லைட்ல ஜி இருக்குது, டி இருக்குது, கிரானா ஆர் தைலகாய்ட்ல நடக்குது. ஸோ வாட் இஸ் போட்டோ பாஸ்பாரிலேஷன் தெரிஞ்சிடணும், எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாஸ்பாரிலேஷன்னா ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறது இந்த இடத்துல பிளான்ட்ஸுக்கு. போட்டோ பாஸ்பாரிலேஷன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. சரி, சைக்ளிக்னா என்ன? நான் சைக்ளிக்னா என்ன? சைக்ளிக், நான் சைக்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி திருப்பியும் போன இடத்துக்கே வந்துருச்சுன்னா சைக்ளிக். இங்க எலக்ட்ரான் லாஸே ஆகல. எலக்ட்ரான் புறப்பட்ட இடத்துல இருந்து எங்கேயோ போயிடுச்சு, திருப்பி வரல, நான் சைக்ளிக். ஸோ சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல பாஸ்பாரிலேஷன் நடக்குது, சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல பாஸ்பாரிலேஷன் நடக்குது, நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். இப்போ உங்களுக்கு ஸ்லைட்டா ஒரு யோசனை வரும், நேத்து படிச்ச கிளாஸ்ல இருந்து. இப்படி போயிட்டு இப்படி போகுதே, இசட் ஸ்கீம் மாதிரி இருக்கே. இந்த இடத்துல பாருங்க, yesterday itself we have studied a non-cyclic photophosphorylation. This is non-cyclic photophosphorylation. நல்லா பாருங்க, தெளிவா புரியும். லைட், போட்டோ பாஸ்பாரிலேஷன், போட்டோ பாஸ்பாரிலேஷன். எலக்ட்ரான் இங்க இருந்து போனுச்சு, அப்படியே போய் NADPHா ரெடியூஸ் பண்ணிடுச்சு, திருப்பி எலக்ட்ரான் போன இடத்துக்கு வரல. எலக்ட்ரான் எங்க இருந்து போனுச்சோ அங்க திருப்பி வரல. நான் சைக்ளிக் எலக்ட்ரான் போனது திரும்பி வரல, நான் சைக்ளிக் லைட் இருக்குது, போட்டோ பாஸ்பாரிலேஷன் நடந்திருக்கு, நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். அப்ப இசட் ஸ்கீம் நேத்து படிச்சோம் இல்லையா, அதுதான் நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். எக்ஸாக்ட்லி, நோ சேஞ்ச் அட் ஆல். அப்ப நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் ஏடிபியோட யாரு ப்ரொடியூஸ் ஆகுறா? NADPH. So ATP and NADPH, non-cyclic electron or non-cyclic photophosphorylation நடக்கிறாங்க. Don't forget. Z scheme தான் நேத்து படிச்சது தான் non-cyclic photophosphorylation. நேத்துனா photosynthesis part 3ல படிச்சோம்ல இந்த ஹெட்டிங், இதுதான் Z scheme of light reaction அப்படின்னு சொல்லி. லைட் ரியாக்ஷனுக்கு நம்ம படிச்சது தான் non-cyclic photophosphorylation. அப்ப cyclic photophosphorylation இங்க பாருங்க, எலக்ட்ரான் போனுச்சு, போன இடத்துக்கே திருப்பி வந்துருச்சு, பாஸ்பாரிலேஷன் நடந்துச்சு. போட்டோ லைட்டு பாஸ்பாரிலேஷன், போட்டோ பாஸ்பாரிலேஷன், எலக்ட்ரான் போன இடத்துக்கே திருப்பி வந்துருச்சு. அதனால இது நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன், சாரி சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். சரி, இப்ப கடகடன்னு இதை படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஏன்னா நேத்து படிச்சதோட தொடர்புடையது. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் எனர்ஜி ஃப்ரம் oxidizable substances and store this in the form of bond energy. என்ன பாண்டு? எஸ்டர் பாண்டு, அந்த பாண்டு, லொட்டு பாண்டு, லொசுக்கு பாண்டுன்னு நிறைய இருக்கும். சரி, பாண்ட்ல தான் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்பெஷல் சப்ஸ்டன்சஸ் லைக் ATP, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவோம், கேரி திஸ் எனர்ஜி இன் தேர் கெமிக்கல் பாண்ட்ஸ். எப்பவுமே எனர்ஜி கெமிக்கல் பாண்ட்ஸ்ல தான் இருக்கு. எனர்ஜி எங்க இருக்கு? கெமிக்கல் பாண்ட்ஸ்ல இருக்கு, ATPல இருக்கு.
ஏடிபி எனர்ஜி கரன்சின்னு சொல்றீங்க, இன்னும் சயின்டிபிக்கா இன்னும் கெமிஸ்ட்ரி படி சொல்லணும் அப்படின்னா ஏடிபியில இருக்கக்கூடிய பாண்ட் தான் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. பாண்ட் எனர்ஜி, பாண்ட்னா இந்த கனெக்ஷன். ஒரு பாஸ்பேட்டுக்கும் ட்ரை பாஸ்பேட்னா 3 பாஸ்பேட் இருக்கும் இல்லையா, இங்க எனர்ஜி நிறைய, இந்த பாண்ட்ல எனர்ஜி நிறைய இருக்கு, இந்த பாண்ட்லயும் எனர்ஜி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. The process through which ATP is synthesized by cells in mitochondria and chloroplast. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைட்டோகாண்ட்ரியாவிலையும் குளோரோபிளாஸ்ட்லயும் ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. You have to be very clear here. குளோரோபிளாஸ்ட்ல லைட் இருக்கும் போது போட்டோ பாஸ்பாரிலேஷன் சொல்றோம். லைட் இருக்கும் போது பாஸ்பாரிலேஷன் நடக்கிறதுனால போட்டோ பாஸ்பாரிலேஷன். மைட்டோகாண்ட்ரியாவில பாஸ்பாரிலேஷன் நடக்கும், ஆனா அங்க வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு பாஸ்பாரிலேஷன் நடக்கும். ஆக்சிஜனை எடுத்துக்கும். குளோரோபிளாஸ்ட்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிஜனை எடுத்துக்குது, யூஸ் பண்ணிக்குது. மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்குது. சோ ஆக்சிடேட்டிவ், ஆக்சிஜனை யூஸ் பண்றதுனால, இங்க பாருங்க, இங்க லைட்டை யூஸ் பண்ணது போட்டோ பாஸ்பாரிலேஷன் குளோரோபிளாஸ்ட்ல, மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிஜனை யூஸ் பண்றதுனால ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, மைட்டோகாண்ட்ரியால நடக்கிறது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஓகே, குளோரோபிளாஸ்ட்ல நடக்கிறது போட்டோ பாஸ்பாரிலேஷன். போட்டோ பாஸ்பாரிலேஷன். ஓகே, so இப்போ ATP synthesized by cells is named phosphorylation. Photophosphorylation is the synthesis of ATP from ADP and inorganic phosphate in the presence of light. ADP, inorganic phosphate, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ATP ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. So production of ATP from ADP and inorganic phosphate in the presence of light is called photophosphorylation. இது குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். டோன்ட் ஃபர்கெட், இந்த லைனை புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுதான். எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறாங்க? ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ல இருந்து. ஓகே, when the two photosystems work in series, first PS2 and then PS1, a process called non-cyclic photophosphorylation occurs. The two photosystems are connected through an electron transport chain as seen in earlier in the Z scheme. நம்ம Z schemeல பார்த்தோம்னா அதுதான். இந்த லைனை நான் உங்களுக்கு அந்த டயக்ராமை வச்சு சொல்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். போட்டோ சிஸ்டம் 2 இது எடுத்ததும் இருக்கிறது என்னங்க? போட்டோ சிஸ்டம் 2, அதாவது PS680, நாட் PS680, P680. சரி, இது போட்டோ சிஸ்டம் 1, P700. ஓகே, PS680யும் P700, அதாவது PS2வையும் PS1ஐயும் கனெக்ட் பண்றது யாரு? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அவங்கள கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இது Z ஸ்கீம்ல பார்த்தோம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்க இருக்கு? அங்க பாஸ்பாரிலேஷன் நடக்குது, போட்டோ பாஸ்பாரிலேஷன். இங்க இருந்து போன எலக்ட்ரான் யூட்டிலைஸ் ஆயிடுது, திருப்பி வரல. நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் பேர் வரதுக்கு காரணம் அதுதான். Both ATP and NADP H plus are synthesized by this kind of electron flow. என்னது? Z ஸ்கீம்ல போட்டோ பாஸ்பாரிலேஷன் மட்டும் நடக்கல, NADP-யும் ரெடியூஸ் ஆகி NADPH plus H plus ப்ரொடியூஸ் பண்ணுது. வெறும் NADPH போடுவாங்க சில இடத்துல, NADPH plus H plus போடுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சாரி. When only PS1 is functional, இப்ப cyclic photophosphorylation. PS1, P700னால என்னது? ஹையஸ்ட் வேவ்லென்த் வந்தாலே PS1 மட்டும் தான் இருக்கு, PS2 inactive. PS2 ஃபங்க்ஷன் ஆகல. மூக்குல அந்த டஸ்ட் ஏறுது. ஓகே, when only PS1 is functional, the electron is circulated within the photosystem. So photosystem, இதுதான் photosystem. Pங்கிறது போட்டோசிஸ்டம். எலக்ட்ரான் அதுக்குள்ளேயே தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, செலவே ஆகல. சாரி. And the photophosphorylation occurs due to cyclic flow of electrons. So cyclic flow, அதனால cyclic photophosphorylation. A possible location where this could be happening is in the stroma lamellae. This is very important question ல கேட்பாங்க. cyclic photophosphorylation எங்க நடக்குது? stroma lamellae நடக்குது. நான் சைக்ளிக் இதுல நடக்கும். எதுல? கிரானா ஆர் தைலகாய்ட்ல நடக்கும். டோன்ட் ஃபர்கெட், Z ஸ்கீம் கிரானா ஆர் தைலகாய்ட். கிரானா ஆர்
தைலகாய்டுல Z ஸ்கீம் நடக்கும். அதாவது நான் சைக்ளிக், சாரி Z ஸ்கீம் நான் சைக்ளிக். ஒரு தைலகாய்டையும் ஒரு கிரானல் இருக்க ஒரு தைலகாய்டையும் இன்னொரு கிரானல் இருக்க இன்னொரு தைலகாய்டையும் கனெக்ட் பண்றதுதான் ஸ்ட்ரோமா லேமல்லே. இதுல சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது, இதுல நான் சைக்ளிக் நடக்குது. Don't forget, while the membrane or lamellae of the grana have both PS1 and PS2, the stroma lamellae membranes lack PS2. stroma lamellae யார் இல்லையா, இதுல PS1 மட்டும் தான் இருக்கான், PS2 இல்ல. பட் இதுல கிரானா ஸ்ட்ரோமால PS1 இருக்கான், PS2 இருக்கான். Don't forget, இதெல்லாம் क्वेश्चनல கேட்பாங்க. as well as NAD+ reductase enzyme. So இங்க சைடுல எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரானா ஆர் தைலகாய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து ஸ்ட்ரோமா கிடையாது, ஸ்ட்ரோமா லேமல்லே. ஸ்ட்ரோமா லேமல்லே, இந்த மெம்பரேன் தான் லேமல்லே, ஸ்ட்ரோமா இல்ல. கிரானாவில் PS1 இருக்கு, PS2 இருக்கு, NADP reductase enzyme இருக்கு. ஸ்ட்ரோமா லேமல்லேல ஒன்லி PS1, அவ்வளவுதான். வேற யாரும் PS2 இல்ல, NADP reductase இல்ல. இப்போ PS1 PS2 ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது. NADP reductaseங்கிற என்சைம் இருக்கிறதுனால NADPH இது ரெடியூஸ் பண்ணுது. இது கிரானால நடக்கிற நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல ATP மட்டும் ப்ரொடியூஸ் ஆகல, NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க NADP reductase கிடையாது ஸ்ட்ரோமா லேமல்லேல. அப்ப உங்களுக்கு ATP மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும், ATP மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். NADP reductase என்சைம் இல்லைங்கிறதுனால NADPH+H+ ப்ரொடியூஸ் ஆகல. அதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க. The excited electrons does not pass on to the NADP+ in cyclic photophosphorylation but is cycled back to PS1 complex. எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் NADPக்கு போறதுக்கு பதிலா திருப்பி PS1கே வந்துருது. So the cyclic flow hence result only in the synthesis of ATP. NADP absent இல்ல, அதனால ATP மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, NADPH ப்ரொடியூஸ் பண்ணல சைக்ளிக்ல. Cyclic photophosphorylation also occur when only light wavelengths beyond 680 nanometer are available for excitation. Assertion reason questionல கேட்கலாம் நீட்டுக்கு. So 680 நானோமீட்டருக்கு மேல லைட் வேவ்லென்த், இந்த சன்லைட் வேவ்லென்த் வந்து 680 நானோமீட்டருக்கு மேல இருந்தா மட்டும்தான் சைக்ளிக் நடக்கும். 680 நானோமீட்டர் தான் நான் சைக்ளிக் நடக்கும். நான் சைக்ளிக்னா உங்களுக்கு ATPயும் கிடைக்கும், NADPH கிடைக்கும், கிரானா தைலகாய்டுல நடக்கும். சைக்ளிக்னா NADP reductase இல்ல, ATP மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரான் போனது திருப்பி வந்துரும். அண்ட் லைட்டோட வேவ்லென்த் 680க்கு மேல இருந்தாதான், ஏன்னா PS1ஓட வேவ்லென்த் அப்சார்ப் பண்றது எதுங்க, 700 நானோமீட்டர், சைக்ளிக் நடக்கும்னு சொல்றாங்க. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சைக்ளிக் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? சரி, டவுட் யாரும் கேட்கல, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம், தைலகாய்டு இப்படி இருக்கு, தைலகாய்டு அடுக்கி வச்ச மாதிரி இருந்தா கிரானா எதுக்குள்ள, குளோரோபிளாஸ்டுக்குள்ள. இந்த தைலகாய்டை ஜூம் பண்ணி பார்த்தோம், ஒரே ஒரு தைலகாய்டை நல்லா பெருசா பண்ணி பார்த்தா வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னோம், மெம்பரேனோட உள் சைட்ல, தைலகாய்டு மெம்பரேனோட இன்னர் பார்ட்ல வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொன்னோம். சரி, அப்போ வாட்டர் உள்ளதா ஸ்பிளிட் ஆகுது. வாட்டர் ஸ்பிளிட் ஆனா என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு டிஃப்யூஸ் ஆகி போயிடும். எலக்ட்ரான் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன், தட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் Z ஸ்கீமுக்கு போயிடும். இந்த புரோட்டான் தைலகாய்டோட சென்டர் பார்ட்டுக்கு பேரு லியூமன், எம்டியா இருக்கும், அதுலயே தங்கிடும்.
அப்படியே கண்டினியூவா அடுத்த வாட்டர் மாலிக்யூல், அடுத்த வாட்டர் மாலிக்யூல், அடுத்த வாட்டர் மாலிக்யூல்னு பிரேக் ஆக வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆக புரோட்டான்ஸோட எண்ணிக்கை லியூமன்ல அதிகரிச்சுக்கிட்டே போகும். எப்பவுமே புரோட்டான் என்ன பண்ணும்? H+ அயான் அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ தைலகாய்டுக்குள்ள புரோட்டான்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தைலகாய்டுல இருந்து புரோட்டான் குளோரோபிளாஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வர ட்ரை பண்ணும். அப்படி ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வர ட்ரை பண்ணும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் போட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது. அப்படிங்கிறது தான் கெமி-ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ். கெமி-ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். Let us now try and understand how actually ATP is synthesized in the chloroplast. So photophosphorylation actually எப்படி நடக்குது? ஆக்சுவலி ஏடிபி எப்படி சிந்தசிஸ் ஆகுது? இதுக்கு முன்னாடி ஏடிபி சிந்தசிஸ் பாத்தீங்க. இதான் போட்டோபாஸ்போரிலேஷன். லைட் இருக்குது, ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சைக்கிளிக்ல. நான் சைக்கிளிக்லயும் அதேதான், ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியை லைட் இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணது போட்டோபாஸ்போரிலேஷன் சொல்லியாச்சு. ஆனா கெமி-ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ் அப்படி சொல்லல, அந்த மாதிரி நடக்கல. ஆக்சுவலா எப்படி நடக்குதுன்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு கெமி-ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ் சொல்லுது. என்னன்னு பார்க்கலாம். The chemio-osmotic hypothesis has been put forward to explain the mechanism. ATP எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது குளோரோபிளாஸ்ட்ல அப்படிங்கிற மெக்கானிசத்தை சொல்றதுதான் chemio-osmotic hypothesis. Okay. Like in respiration, in photosynthesis too, ATP synthesis is linked to development of proton gradient. நம்ம இன்னும் ரெஸ்பிரேஷன் அந்த அளவுக்கு டீடைலா படிக்கல, நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். ரெஸ்பிரேஷன்லயும் புரோட்டான் கிரேடியன்ட் தான் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல போட்டோசிந்தசிஸ்லயும் புரோட்டான் கிரேடியன்ட் தான் ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சார், புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன? புரோட்டான்னா H+ அயான். சரி, நான் இப்ப சொன்னோம் தைலகாய்டு இப்படி இருந்துச்சுப்பா. தைலகாய்டோட இன்னர் சைட்ல வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தா அவன் H2O-வை H+ எலக்ட்ரான் ஆக்சிஜனா உடைச்சா ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகி வானத்துக்கு போயிருச்சு, அட்மாஸ்பியருக்கு. எலக்ட்ரான் நான் சைக்கிளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிருச்சு, நான் சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷனுக்கு போயிருச்சு. புரோட்டான் உள்ளேயே தங்கிடும். அடுத்து போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்க புரோட்டானோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். இப்ப கிரேடியன்ட். கிரேடுனா என்ன? ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, அதாவது மதிப்பீடு, தரவரிசை, இந்த மாதிரி சொல்றதுதான் கிரேடியன்ட். அப்ப கிரேடியன்ட்னா ஒண்ணு ஜாஸ்தி ஒண்ணு குறைவு, அதுதான். சோ இப்போ புரோட்டான் கிரேடியன்ட்னா என்ன? புரோட்டானோட அளவு லியூமன்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. தைலகாய்டுக்கு வெளியில ஸ்ட்ரோமால உங்களுக்கு புரோட்டானோட அளவு குறைஞ்சு போச்சு. இதுதான் புரோட்டான் கிரேடியன்ட். ஒரு சைடுல ஜாஸ்தியா இருக்கு, ஒரு சைடுல கம்மியா இருக்கு. இது குளோரோபிளாஸ்ட். தைலகாய்டுக்குள்ள புரோட்டானோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, தைலகாய்டை விட்டு வெளியில ஸ்ட்ரோமால புரோட்டான் குறைஞ்சு போச்சு. எப்பவுமே புரோட்டான் அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி வர ட்ரை பண்ணும். அப்போ புரோட்டான் கிரேடியன்ட் ஜாஸ்தியா இருக்கு, கம்மியா இருக்கு, புரோட்டான் லியூமன்ல இருந்து ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வரணும். அதுதான் இங்க சொல்றாங்க, புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் த மெம்பரேன். ஓகேங்களா? சோ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் இருக்கிறதுனாலதான் ஏடிபிஏ சிந்தசிஸ் ஆகுது. ரெஸ்பிரேஷன்ல நடக்கிற மாதிரியே குளோரோபிளாஸ்ட்ல, அதாவது போட்டோசிந்தசிஸ் அப்பவும் நமக்கு ஏடிபி சிந்தசிஸ் பண்றதுக்கு காரணம் புரோட்டான் கிரேடியன்ட். தைலகாய்டுல லியூமனுக்குள்ள புரோட்டான் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரோமால கம்மியா இருக்கு. சோ தட் லியூமன்ல இருந்து புரோட்டான்ஸ் H+ அயான் ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வருவான். அப்படி வெளியே வரச்ச எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டே வருவான். அதுதான் ஏடிபியை சிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்கிறான். அது இன்னும் டீடைலா படிப்போம் இப்போ அடுத்தடுத்த லைன்ஸ்ல. This time, these are the membranes of thylakoid. This time நீ ஏன் சொல்றாங்க? ரெஸ்பிரேஷனா இருந்தா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம படிக்கிறது என்ன? போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்ல அந்த கிரேடியன்ட், புரோட்டான் கிரேடியன்ட் வரதுக்கு காரணம் யாரு? தைலகாய்ட்ஸ். ஏன்னா தைலகாய்ட்ஸ்குள்ளதான் புரோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடக்கிறதுனால. There is one difference though. Here the proton accumulation is towards the
inside of the membrane, that is in the lumen. Lumen na enna? Na chloroplast diagram ke போயிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுனால chloroplast where photosynthesis takes place. இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. lumenனா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி this is the thylakoid. அப்படியே thylakoid அடுக்கி வச்சிருக்கு. இந்த என்டையர் ஸ்டாக்குக்கு பேரு கிரானம். கிரானம். ஓகே. இந்த தைலகாய்டை ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தைலகாய்டை ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் லியூமன். தைலகாய்டுக்கு உள்ள இங்கதான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தைலகாய்டுக்கு உள்ளதான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ். நான் ரெட் கலர்ல டாட் வைக்கிறேன் பாத்தீங்களா, அங்கதான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. சோ வாட்டர் ஸ்பிளிட் பண்ணி உள்ள புரோட்டான்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது, எலக்ட்ரான்ஸ் யூஸ் ஆயிடும், ஆக்சிஜன் வெளியே போயிடும். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, போட்டோசிந்தசிஸ்ல புரோட்டான்ஸோட எண்ணிக்கை தைலகாய்டுல இருக்க லியூமனுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு. வெளியில இருக்கிறது பூரா, இந்த லைட் கிரீன்ல இருக்கிறது பூரா ஸ்ட்ரோமா. இதுல புரோட்டான்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருது. அப்ப புரோட்டான்ஸ் உள்ள இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுது, அப்ப எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அதை யூஸ் பண்ணி தான் ஏடிபி போட்டோ பாஸ்பாரிலேஷன் நடக்குதுங்கிறாங்க. ஓகே, இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, so accumulation towards the inside of the membrane, that is in the lumen. Lumen na enga irukku, thylakoidukkulla irukku. In respiration, protons accumulation in the intermembrane space of the mitochondria when electrons move through electron transport system. Chapter 12 அடுத்த சாப்டர்ல படிப்போம். இப்போ என்ன சொல்றாங்க, மைட்டோகாண்ட்ரியாவா இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, இப்போ மைட்டோகாண்ட்ரியால புரோட்டான்ஸோட எண்ணிக்கை எங்க ஜாஸ்தியா இருக்குமா, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல ஜாஸ்தியா இருக்குமா. குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டுக்குள்ள இருக்க லியூமன்ல H+ அயான் ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. டிஃபரன்ஸ் சொல்றாங்க, மைட்டோகாண்ட்ரியால இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல புரோட்டானோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. குளோரோபிளாஸ்ட்ல நமக்கு தைலகாய்டுல இருக்கக்கூடிய லியூமனுக்குள்ள புரோட்டான்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. புரோட்டான்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். புரோட்டான்ஸ் ஜாஸ்தியா இருக்க இடத்துல குறைவா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி வரும்போது தான் ஏடிபி சிந்தசிஸே நடக்கும். ஓகே, ஏடிபி தான் முக்கியம், எனர்ஜி. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காசஸ் த புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் த மெம்பரேன். சோ புரோட்டான் கிரேடியன்ட் எப்படி வருது, புரோட்டான் ஜாஸ்தியா ஒரு இடத்துல இருக்க லியூமனுக்குள்ள ஸ்ட்ரோமால கம்மியா இருக்கு, எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். We need to consider again the processes that takes place during the activation of electrons and they transport to determine the steps that causes proton gradient to develop. So proton gradient எப்படி நடக்குது, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. எலக்ட்ரான் எங்க இருந்து வருது, வாட்டர்ல இருந்து வருது. அதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. Since splitting of water molecule takes place on the inner side of the membrane, இந்த இடத்துல உங்களுக்கு activation of electrons and their transport determine the steps that cause proton gradient னு கொடுத்திருக்கான். இதை தான் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன சார் இது உங்களுக்கு புரியல, ஏன்னா activation of electronsனா என்ன, transport of electrons to determine, electron transport தான் உங்களுக்கு proton gradient develop பண்றதையே determine பண்ணுது, முடிவு பண்ணுதுங்கிறாங்க. அதை இப்ப பார்க்க போறோம். சரி, since splitting of the water molecule takes place on the inner side of the membrane of thylakoid, thylakoid ஓட inner membrane நடக்குது. என்னது, water split ஆகுது, H2O உடையுது. The protons or hydrogen ions, protonsக்கு இன்னொரு பேரு hydrogen ion. இவன் தானேங்க, இவன் பேரு புரோட்டான்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் அயான்னு சொல்லலாம். That are produced by splitting of water. Water split ஆகி protons or H+ ion or hydrogen ion, electron and oxygen ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிட்டா, எலக்ட்ரான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போயிட்டா,
H+ அயான் மட்டும் உள்ளேயே இருக்கிறான். இதெல்லாம் எங்க நடக்குது? லியூமன் ஆஃப் தைலகாய்டுல நடக்குது. இப்ப அந்த டயக்ராம்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ இது ஓகே. இப்ப இந்த டயக்ராம நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சி குளோரோபிளாஸ்ட் இப்படி இருக்கு. ஓகே. தைலகாய்ட்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஒரு தைலகாய்டுல ஒரு கிரானத்துலயும் இன்னொரு கிரானத்துல இருக்க இன்னொரு தைலகாய்டும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரோமா லாமெல்லை. வெளியில இருக்கிறது ஸ்ட்ரோமா. இப்ப இந்த பிங்க் கலர்ல ஒரு நீள் வட்டமா வரைஞ்சிருக்காங்கல்ல, அது யாருன்னா ஒரே ஒரு தைலகாய்டு. தைலகாய்டுக்கு வெளியில யார் இருக்கா? ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமால H+ அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். இப்போ இந்த தைலகாய்டோட இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கான். வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கான். இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் வாட்டரை half O2 H+ and எலக்ட்ரானா பிரேக் பண்ணும். எலக்ட்ரான் PS2க்கு போயிடும். ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடும். H+ அயான் உள்ளேயே இருக்கும். அடுத்த வாட்டர் மாலிகூல் பிரேக் ஆகும். எலக்ட்ரான் PS2க்கு போயிடும். ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடும். புரோட்டான் H+ அயான் உள்ளேயே இருக்கும். அடுத்த வாட்டர் மாலிகூல். அப்ப H+ அயான் உள்ள ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் தைலகாய்டுக்குள்ள. அப்ப இங்க இருக்கிறத விட இதுக்கு வெளியில ஸ்ட்ரோமா இருக்கு பாத்தீங்களா, குளோரோபிளாஸ்ட்ல, அங்க H+ அயான் குறைஞ்சு போயிடுது. அதான் இங்க சொல்றாங்க. சரி, இந்த தைலகாய்டோட அவுட்டர் சைட்ல உங்களுக்கு வந்து NADP ரிடக்டேஸ் என்சைம் இருக்காங்க. NADP ரிடக்டேஸ் என்சைம். அவன் தான் NADP H+H+ஆ என்ன பண்றான்? ரெடியூஸ் பண்றான். சரி, இப்போ விஷயம் என்ன? PS2 இங்க இருக்கான், PS1 இங்க இருக்கான். இடையில சைட்டோக்ரோம் B6F, சைட்டோக்ரோம் B6 and சைட்டோக்ரோம் F காம்ப்ளெக்ஸ் இருக்கான். This is electron transport system. So electron transport carriers, electron carriers. PS2ல இருந்து எலக்ட்ரான் போய் PS1க்கு வந்து NADP ரிடக்டேஸ்க்கு போறாங்க. Z ஸ்கீமை தான் இவங்க தெளிவா இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Z ஸ்கீம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க இல்லையா? இந்த Z ஸ்கீம் பாருங்க. This is PS2. புரிஞ்சுக்கணும் நம்ம, அப்பதான் நமக்கு தெளிவா இருக்கும். This is PS2, this is PS1. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது சைட்டோக்ரோம் B6 and F காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான், B6 and F காம்ப்ளெக்ஸ். இப்படி போகுது எலக்ட்ரான். இங்க NADPH ரெடியூஸ் ஆயிடுச்சு. இததான் பெருசா தைலகாய்டு வரைஞ்சி தைலகாய்டு மெம்பரேன்ல இதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எங்க? இந்த டயக்ராம்ல. PS2 P680 எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். அது வழியா எலக்ட்ரான் எங்க போகுது? இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எலக்ட்ரான் PS1க்கு வருது. அப்புறம் அது எக்ஸைட் ஆகி NADP H+H+ஆ ரெடியூஸ் பண்ணுது. இது மெம்பரேன் ஆஃப் தைலகாய்டுல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நான் இந்த டயக்ராம் வச்சு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் லைனை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நல்லா கவனிங்க. வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் பிரேக் ஆகி எலக்ட்ரானை PS2க்கு அனுப்புனுச்சு. ஆக்சிஜனை அட்மாஸ்பியருக்கு அனுப்பிடுச்சு. புரோட்டான் உள்ளே இருந்துருச்சு. இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகி பிளாஸ்டோகுயினோன் ரெடியூஸ்ட், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வழியா அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சைட்டோக்ரோம் B6F வழியா வந்து PS1க்கு போய் NADPH ரெடியூஸ் பண்ணுதா? ஓகே. இப்போ சைட்டோக்ரோம் B6F வழியா வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருமா. இந்த எலக்ட்ரான் என்ன பண்றான்? மூவ் பண்ணும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டே வரான். அப்ப அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டே வரும்போது சைட்டோக்ரோம் B6 and F காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? a pair of எலக்ட்ரானை பம்ப் பண்ணி உள்ள விட்டுரும். ஆல்ரெடி போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஆர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஸ்பிளிட் ஆகி புரோட்டான் லியூமனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சைட்டோக்ரோம் B6F எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் புரோட்டானை பம்ப் பண்ணி உள்ள விட்டுறான். எங்க இருந்து பம்ப் பண்றான்? ஸ்ட்ரோமால இருந்து பம்ப் பண்ணி லியூமனுக்குள்ள விட்டுறான். சோ இட்ஸ் a two-way process. புரோட்டான்ஸ் லியூமனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிறது ரெண்டு வழியில நடந்துகிட்டு இருக்கு.
ஆடப் ஆகிக்கிட்டே போகுது. அதனாலதான் ஸ்ட்ரோமாவை விட லியூமனுக்குள்ள புரோட்டானோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. அப்போ புரோட்டான் எப்படி 2 வழியில இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ புரோட்டான்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுங்க. எப்பவுமே புரோட்டான்ஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். அப்ப லியூமனுக்குள்ள இருந்து ஸ்ட்ரோமாவுக்கு புரோட்டான் வெளியே போக முயற்சி செய்யும். தைலகாய்டுல பிங்க் கலர்ல மெம்பரேன் இப்படி வரைஞ்சிருக்கோம்ல, இந்த மெம்பரேன் புரோட்டானை எல்லா சைட்ல இருந்தும் வெளியே போக அனுமதிக்காது. அப்ப புரோட்டான் எப்படியாவது வெளியே வந்தே ஆகணும். ஏன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, வீங்கி வெடிச்சிடக்கூடாது. அப்ப புரோட்டான் என்ன பண்ணுது? ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற இது வந்து F0, இது F1 காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஏடிபி சிந்தேஸ் இங்க பேர் எழுதிருக்காங்க பாருங்க. ஏடிபி சிந்தேஸ்ங்கிற கேரியர் புரோட்டீன். இவன் யாரு? கேரியர் புரோட்டீன். இந்த கேரியர்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னா, புரோட்டானை கேரி பண்ணிட்டு வந்து எதுல விட்டுருவான்? ஸ்ட்ரோமால விட்டுருவான். சோ புரோட்டான் கேரியர் புரோட்டீன் வழியா எங்க வருது? ஸ்ட்ரோமாவுக்கு வெளியே வருது. சோ அப்படி புரோட்டான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் கேரியர்ஸ், தட் இஸ் ஏடிபி சிந்தேஸ் புரோட்டீன் அந்த என்சைம் வழியா வெளியே வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவான். எப்படி எலக்ட்ரான், இந்த ப்ளூ கலர்ல எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, இது போகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டே வந்து புரோட்டானை பம்ப் பண்ணி உள்ள விட்டான். அந்த மாதிரி இவனும் புரோட்டான்ஸ் வந்து இந்த புரோட்டீன் சேனல்ஸ் வழியா வெளியே போகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போவான். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தேஸ் ஒரு ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஒரு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்படிதான் ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. அப்போ ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வெளியே வந்தா ஒரு ஏடிபி, 10 பேர் ஆஃப் புரோட்டான்ஸ் வெளியே வந்ததுன்னா 10 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏடிபி மாலிக்யூல்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் அப்படிங்கிறது தான் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ். இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அந்த லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். As electrons move through the photosystem, protons are transported across the membrane. இங்க பாருங்க, போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்னால புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் மெம்பரேன்ல அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா போறதுனாலையும் புரோட்டான் லியூமனுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ட்டாங்க. This happens because the primary acceptor of electrons, which is located towards the outside of the membrane, transfer its electron not to the electron carrier but to the hydrogen proton carrier. Proton carrier க்கு எலக்ட்ரான் அனுப்புறான். Hence this molecule removes a proton from stroma while transporting electron. So சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் இருக்கான், அதுக்கு முன்னாடியே பிளாஸ்டோகுயினோன் இருக்கான் பாருங்க, இவன் தான் புரோட்டான் கேரியர். இவன் தான் புரோட்டான் கேரியர். ஃபர்ஸ்ட் புரோட்டான் கேரியருக்கு வருது PQ PQH2. சோ எலக்ட்ரான் புரோட்டான் கேரியருக்கு வருது. அப்போ அவன் புரோட்டானை பம்ப் பண்ணி உள்ள விட்டுட்டு எலக்ட்ரானை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு அனுப்புறான். சரி, when this molecule passes on its electron to electron carrier on the inner side of the membrane, the proton is released into the inner side or the lumen side of the membrane. So proton carrier எலக்ட்ரானையும் வாங்கிட்டான், புரோட்டானையும் வாங்கிட்டான். புரோட்டான் கேரியர் எலக்ட்ரானை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு இன்னர் மெம்பரேன்ல இருக்குது, அதுக்கு அனுப்புறான். அண்ட் இங்க பாருங்க, புரோட்டான் பிளாஸ்டோசைனின் இன்னர் மெம்பரேன் இன்னர் சைடுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, இன்னர் சைட் ஆஃப் த மெம்பரேனுக்கு வந்துருச்சு. பிளாஸ்டோசைனின்ங்கிறது மெம்பரேனுக்கு உள்ள இருக்கு, டயக்ராமேட்டிக் பிக்சர்ல தெளிவா கொடுத்துருக்கான். அண்ட் புரோட்டானை உள்ள அனுப்பிடுறான். ஸோ சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறவன் புரோட்டானையும் வாங்குறான், எலக்ட்ரானையும் வாங்குறான். எலக்ட்ரானை இன்சைட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கேரியருக்கு அனுப்பிடுறான், பிளாஸ்டோசைனின் தான் PC. புரோட்டானை லியூமனுக்கு அனுப்பிடுறான், ஸ்ட்ரோமால இருந்து வந்த லியூமனுக்கு அனுப்பிடுறான். சரி, அப்ப லியூமன்ல புரோட்டானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. The NADP reductase enzyme is located on the stroma side, outside of the membrane, the stroma side of the membrane, along with the electrons that comes from acceptor of electrons of PS1. Protons are necessary for reduction of NADP plus to NADPH plus H plus. These protons also removed from stroma. இங்க என்ன சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியம். NADP reductase enzyme ஸ்ட்ரோமா சைடு, ஸ்ட்ரோமா தானே வெளியில இருக்கு, ஸ்ட்ரோமா சைட்ல இருக்கிறான். அந்த NADP reductase enzyme PS1ல இருந்து வந்த எலக்ட்ரானை வாங்குறதும் இல்லாம
அவனுக்கு NADP H+H+ ரெடியூஸ் ஆகிறதுக்கு புரோட்டான்ஸ் தேவை. புரோட்டான்ஸ் ஸ்ட்ரோமால இருந்து எடுத்துக்கிறான். இப்போ நல்லா பாருங்க, லியூமனுக்குள்ள ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடந்து புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும்போது சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் என்ன பண்றான்? புரோட்டான் ஸ்ட்ரோமா சைட்ல இருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிறான். இங்க இருந்து PS2ல இருந்து வந்த எலக்ட்ரானையும் வாங்கிக்கிறான். எலக்ட்ரான் கேரியருக்கு அனுப்பி PS1க்கு போக சொல்லிடுறான். புரோட்டானை லியூமனுக்கு அனுப்பிடுறான். சோ உள்ள புரோட்டான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான் NADP அடையும் போது அதை சமன்படுத்துறதுக்கு, அதை ரெடியூஸ் பண்றதுக்கு H+ போகணும். H+ ஸ்ட்ரோமா சைட்ல இருந்து வருது. சோ ஸ்ட்ரோமா சைட்ல இருந்து புரோட்டான்ஸ் குறையுது, H+ அயான் குறையுது. லியூமனுக்குள்ள புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ NADP ரிடக்டேஸ்ங்கிறது புரோட்டான் ஸ்ட்ரோமால குறையறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா NADP என்ன பண்ணுது? புரோட்டானை ஸ்ட்ரோமால இருந்து எடுத்துக்குது. அப்போ வெளியில புரோட்டான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ள இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப அடுத்த பாயிண்ட். ஹென்ஸ் within the chloroplast protons in the stroma decrease. ஸ்ட்ரோமால டிக்ரீஸ் ஆகுது புரோட்டான்ஸ் நம்பர் அளவுல. while in the lumen தைலகாய்டுக்குள்ள இருக்க லியூமனுக்குள்ள there is accumulation of protons. This creates a proton gradient across the thylakoid membrane. So தைலகாய்டுக்குள்ள protons ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்ட்ரோமால கம்மி ஆயிடுச்சு. as well as a measurable decrease in pH in the lumen. லியூமனுக்குள்ள pHம் குறைஞ்சு போயிடுது. Why are we so interested in the proton gradient? Proton gradientல உங்களுக்கு என்ன கண்ணு? அதை ஏன் இவ்வளவு மென்ஷன் பண்ணி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க? This gradient is important because it is the breakdown of this gradient. So protons membrane lumenக்குள்ள இருந்து வெளியே வரணும். That leads to synthesis of ATP. The gradient is broken down due to the movement of protons across the membrane to the stroma through the transmembrane channel. Transmembrane channel na protein channel தான் transmembrane channel. Transனா transfer பண்றது, லியூமனுக்குள்ள இருந்து ஸ்ட்ரோமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது யார? புரோட்டானா தான் transmembrane channel. சேனல்னா ஒரு வழி வழியா வருது. That is protein of F0 F1 பார்ட்டிகல்னு சொன்னேன். இங்க வந்து F0ங்கிறது CF0ங்கிறது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் F0. அந்த தைலகாய்டு இப்படி இருக்கு, அதுக்குள்ள புதஞ்சு இருக்கிறது CF0, நீட்டிக்கிட்டு இருக்கிறது CF1. இந்த ரெண்டும் சேர்ந்தது ATP சிந்தேஸ். ATP சிந்தேஸ் என்சைம், மறந்துடாதீங்க. The ATP synthase enzyme consists of two parts. One is called CF0. ATP synthase ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு CF0, இன்னொன்னு CF1. CF0 is embedded in the thylakoid membrane and forms transmembrane channel that carries out facilitated diffusion of protons across membrane. So facilitated diffusion na no energy எழுதிக்கங்க, no energy required. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி வேண்டாம். Facilitated diffusion, அதாவது இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. கெமிஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ்ல புரோட்டான்ஸ் ஸ்ட்ரோமாவுக்கு வருது, என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ல வருது? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டா, சிம்பிள் டிஃப்யூஷனா, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனான்னு கேட்பாங்க. ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், எனர்ஜி தேவையில்லை, ஆனா கேரியர் புரோட்டீன் அதாவது டிரான்ஸ்மெம்ப்ரேன் சேனல் வேணும். ஓகே, the other portion is called CF1 and that protrudes na நீட்டிக்கிட்டு இருக்கு on the outer surface of the thylakoid membrane on the side that faces the stroma. So stroma பார்த்துட்டு இருக்க சைடுல அது protrude நீட்டிக்கிட்டு இருக்கு, stroma சைடுல நீட்டிக்கிட்டு இருக்கு. CF1, இந்த ரெண்டும் CF0 CF1 ரெண்டும் சேர்ந்தது தான் ATP synthase enzyme. The breakdown of the gradient provides enough energy to cause conformational change in the CF1 particle. இந்த CF1 particle conformation change ஏற்படுத்தி, அதுதான் ATP synthase enzymeல CF1ல conformation change ஏற்படுத்தி ATP synthesis பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, which makes the enzyme synthesize several molecules of energy packed ATP. So திருப்பியும் அந்த லைனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவன் CF0, இவன் CF1, ரெண்டு பேரும் சேர்ந்து பேர், அதுக்கு பேரு ATP சிந்தேஸ். முதல்ல புரோட்டான் CF0 வழியா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் வழியா வருது, வந்து இந்த CF1ல கன்ஃபர்மேஷன் சேஞ்சை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது ATP சிந்தேஸ் என்சைம் நிறைய ATPயை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த புரோட்டான் தான் அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஓகே ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு இல்ல?
ஓகே. கெமி ஆஸ்மாசிஸ் ரெக்வயர்ஸ் எ மெம்பரேன். என்னெல்லாம் வேணும்? இது நீட் கொஸ்டின்ல கேட்கலாம். கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, தைலகாய்டு மெம்பரேன், ஒரு மெம்பரேன் வேணும். சரி. புரோட்டான் பம்பிங் ஒருத்தர் என்ன தெரியுமா, சைட்டோக்ரோம் B6F புரோட்டானை பம்ப் பண்ணி உள்ள விட்டா எலக்ட்ரான் கேரியர் பிளாஸ்டோசைனின்க்கு அனுப்பலாம். ஸோ ஒரு புரோட்டான் பம்ப் வேணும். புரோட்டான் கிரேடியன்ட் வேணும். உள்ள H+ அயான் ஜாஸ்தியா இருக்கு, வெளியில H+ அயான் கம்மியா இருக்கு ஸ்ட்ரோமால. ஸோ கிரேடியன்ட், ஒரு சைடு ஜாஸ்தி இன்னொரு சைடு கம்மி. அண்ட் ATP சிந்தேஸ் என்சைம் வேணும். CF0 CF1 இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தவன் தான் ATP சிந்தேஸ் என்சைம். ஸோ ஒரு மெம்பரேன் வேணும், புரோட்டான் பம்ப் வேணும், புரோட்டான் கிரேடியன்ட் வேணும், ATP சிந்தேஸ் வேணும். எதுக்கு? கெமியோ ஆஸ்மாசிஸ் நடக்கணும்னா. Energy is used to pump proton across membrane. இது ஆல்ரெடி பார்த்தது தான். To create gradient or a high concentration of proton within thylakoid lumen. So உள்ள high concentration வந்துருது, வெளியில புரோட்டான் கம்மி ஆயிடுது கான்சென்ட்ரேஷன்ல. ATP synthase has a channel that allows diffusion, facilitated diffusion மறந்துடாதீங்க, of protons back across membrane. This release enough energy to activate ATP synthase enzyme. இது ஆக்டிவேட் பண்ணி ATP synthesis பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Along with the NADPH produced by the movement of electrons. இந்த இடத்துல NADPH அந்த டயக்ராம்ல இருக்கிறது தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இல்லையா? The ATP will be used immediately. So இந்த NADPH இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ATP இந்த ரெண்டு பேருமே இமீடியட்டா யூஸ் ஆயிடுவாங்க. எங்க? பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன், தட் இஸ் கேல்வின் சைக்கிள் ஆர் டார்க் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷனுக்கு இந்த NADPH ATPயும் உடனே இமீடியட்டா பயன்படுத்திடுவாங்க. அது எங்க நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரோமா ரீஜன்ல தான் டார்க் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த டார்க் ரியாக்ஷன் ஆர் பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ல தான் கார்பன் டை ஆக்சைடு சுகரா ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிக்சிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சுகர். இது டார்க் சைக்கிள் ஆர் பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன். அது எங்க நடக்குது? ஸ்ட்ரோமா. ஸோ பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ல உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு பிக்ஸ் ஆகி சுகரை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த பயோசிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கு தேவையான ATPயும் NADPHம் இந்த கெமியோ ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ் மூலியமா கெமியோ ஆஸ்மாசிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. தட்ஸ் இட். ஸோ இதோட நம்ம கெமியோ ஆஸ்மாசிஸ் ஹைபோதீசிஸ் கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட், இந்த கெமியோ ஆஸ்மாசிஸ்ல என்னென்ன ப்ரொடியூஸ் ஆனிச்சு? ATP NADPH. கெமியோ ஆஸ்மாசிஸ்னு சொல்லலாம் அல்லது நான் சைக்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம். ATP and NADPH இது ப்ரொடியூஸ் ஆனது எங்க பயன்படுத்த போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நான் இன்னைக்கே ரெக்கார்டட் வீடியோவா போட்டுருவேன். ஓகேங்களா? வேர் ஆர் த ATP and NADPH ஆர் யூஸ்ட்? த பிரைமரி அக்செப்டார் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது ரெக்கார்டட் வீடியோவா இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். முடிஞ்சா கேல்வின் சைக்கிளும் நான் ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் 2 டேஸ்ல இந்த சாப்டரை முடிச்சுட்டு ரெஸ்பிரேஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, we wind up the class now. Thank you so much. Take care. நல்லா படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா டவுட் வராது. ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா டவுட் வந்துடும், நடத்தின மாதிரியே தெரியாது. அதனால இன்னைக்கே இதை படிச்சு இதுக்குரிய கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் பிராக்டிஸ் பண்ணிருங்க. அண்ட் நம்ம நடத்துறது ரேஷனலைஸ்டு சிலபஸ், ரெடியூஸ்டு சிலபஸ் 2024 NMC சொன்ன சிலபஸ் தான். அதனால நீங்க தாராளமா இதை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.